நம திருச்சிற்றம்பலம். அரைசனை அன்பர்க்கடியனேனுடைய அப்பனையாவியோடாக்கை உரைபுரை கனிய புகுந்து நின்றுரிக்கு பொய்யருள் கடந்தமை சுடரே திரைபுராமன் மமதத்தென் கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் இன்று உண்மை விளக்கம் என்ற நூலில் 41வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு கருணை செய்து இருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்து அருளும் இறைவனின் திருவடித் தாமரைகளையும் அருக்குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடிநாயனே இச்சென்னறியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நேற்றைய சிந்தனையில் திரு ஐந்தெழுத்து என்று சொல்லப்படுகின்ற சிவாய நம என்ற மந்திரம் அழியும் மந்திரம் ஆகிவிடுமோ, அது அழியும் எழுத்தாகிவிடுமோ என்று கேட்ட வினாவிற்கு இல்லை இல்லை, அந்த எழுத்தை குறிக்கின்ற குறியீடு அடையாளம் மட்டுமே மறையும். அந்த எழுத்துக்கள் சொல்கின்ற பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான், பெருமானின் அருள் சக்தி, உயிர், பெருமானின் மறைப்பாற்றல், ஆணவம் ஆகிய 5 பொருளும் ஒரு நாளும் அழிவதில்லை, அது நித்திய பொருள் என்று சொல்லி அருளினார். நமக்கு மனவாசகம் கடந்தார். இன்றைய சிந்தனையில் ஐந்தெழுத்தின் பொருள்முறை என்ன, எந்த மந்திரத்தை நாம் சொன்னால், ஐந்தெழுத்தில் எந்த மந்திரத்தை நாம் சொன்னால் அருள் நம்மை நாடி வரும் என்பதை அழகாக சொல்லிய பகுதி இன்றைய சிந்தனைக்கு உரியதாக இருக்கின்றது. குற்றமில்லாத ஆசில் அஞ்செழுத்தாக இருக்கக்கூடிய ஆதி மந்திரமாக இருக்கக்கூடிய சிவாய நம என்ற அஞ்செழுத்தின் அடைவு பொருளாக இருப்பது எல்லாம் வல்ல இறைவனின் 2 ஆற்றல்களும் இறைவனும் உயிரும் ஆணவத்தை குறிக்கக்கூடிய எழுத்தும் இருப்பதால் அது அழியக்கூடிய எழுத்தல்ல என்று உறுதி செய்து கொடுத்து இன்றைய சிந்தனையில் சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் 5ம் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம். எவன் எழுத்து? சிவன் எழுத்து. அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம். இவன் நின்று, இவன் என்பது பக்குவம் அடைந்த உயிர், இவன் நின்று நம் முதலா ஓதில் அருள் நாடாது, இவன் நின்று நம் முதலா ஓதில் அருள் நாடாது, அருள் நாடும் நீ சென்று சிம்முதலா ஓது, அருள் நாடும்
நீ சென்று சிம் முதலா ஓது. அழகாக சொல்லுகின்றார் சிவபெருமானுடைய அருள் சக்தி, உயிர், மறைப்பாற்றல், மலம் ஆகிய ஐந்தும் இறைவனுடைய திரு ஐந்தெழுத்தின் பொருள்முறையாக இருக்கின்றது. ஏன் இந்த ஐந்தெழுத்தின் திரு வடிவமாக இருக்கின்றான் நம் பெருமான். ஐந்தெழுத்தையும் கருணையையும் வடிவமாக கொண்டு அருள் செய்கின்றான். ஆக ஐந்தெழுத்தின் பொருள்முறை இதுதான். இந்த பொருள்முறையை உணர்ந்து பக்குவம் அடைந்த உயிர், என்ன இது ஒரு பக்குவம், எப்படிப்பட்ட பக்குவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மணிவாசக பெருந்தகை போற்றி திருவகளில் அழகாக சொல்லி இருப்பாங்க. பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்தகளிரெனும் அவாவிடை பிழைத்தும். பித்து புடிச்ச உலகம். என்ன பித்து பிடிச்ச உலகம்? பொய்ப்பொருளின்பால் பித்து கொண்டு அலைகின்ற உலகம். அது மட்டுமே உண்மை என்று நம்பி ஓடுகின்ற உலகம். அந்த உலகத்துல ஆசை என்ற மதம் பிடித்த யானையிடம் இருந்து பிழைத்தும். மதம் பிடித்த யானை, அதுல பிழைத்து வந்து கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். அப்புறம் கல்வி பல்வகையான கல்விகள் இருக்கின்றது. நமக்கு நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான். யாரு ஐந்தெழுத்தை அறிவிக்கின்றானோ அவன் நம்மளை போல மனித சட்டை தாங்கி இருக்கிறான் என்று நம்மை போல் கருதி விடக்கூடாதுப்பா. அந்த எழுத்துக்களை உனக்கு காதில் அறிவிப்பவன் இறைவன்தான். ஏன் நாமெல்லாம் சகலரா இருக்கிறோம், சகலருக்கு மானுட சட்டை தாங்கி தான் சாமி வருவாரு. அப்படி வந்து உனக்கு காதில் ஓதுகின்றது இறைவன் என்பதை அறிவிப்பதற்காகவே எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான். இன்னைக்கு கல்வி முறையெல்லாம் சொல்லிக்க முடியாத நிலையில இருக்குங்க. எதையெல்லாம் உயிர்களுக்கு கொடுத்தால் உயிர் உய்வடையுமோ அதையெல்லாம் விடுத்து கல்வி என்ற பெயரில் நம்மளுடைய வினைத்தான் நமக்கு கல்வி அமைய பெற்றிருக்கிறது தான் சொல்லணும். அப்படி இருக்கின்றது. எத்தனை வகையான கல்வி! மாணிக்க வாசக பெருமான் சொல்லியிருக்கிறார், கல்வி என்பது பல வகையான கடல் ஒன்று விரிந்து கிடக்கின்றது, அதுல பிழைச்சு. அதுக்கப்புறம் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தோம். கோடி கோடிய பணம் இருக்குங்க, எத்தனை இடர்பாடுகள் வரும் தெரியுங்களா? அப்படிப்பட்ட செல்வத்தை அல்லல் என்று சொல்லி இருக்கிறாங்க நம்மளுடைய பெருந்தகை. அப்படிப்பட்ட அல்லலில் பிழைத்தும். ஏன் செல்வம் இருந்தா உண்மை அன்பை நுகரக்கூட நம்மளால முடியாதுங்க. எல்லாம் நம்ம பணத்துக்காகவே சுற்றி 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 திரிவார்கள். யார் உண்மை யார் பொய்யாக இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. அந்த மோகத்தில் நாம் அப்படியே போயிட்டே இருப்போம். அந்த பணம் ஒரு நாள் நம்மை விட்டு போகும்போது தான் தெரியும் நம்ம கூட யாருமே இல்லைங்கிறது. அது வரைக்கும் சுற்றி இருந்தவர்கள் நம் பணத்தின்பால் உள்ள அன்பின் காரணமாக இருந்தார்களே ஒழிய நம்பால் உள்ள அன்பின்பால் இருந்திருக்க மாட்டாங்கங்க. அதான் உண்மை. அதனாலதான் மாணிக்க வாசக பெருந்தகை சொன்னார், செல்வம் என்னும் அல்லலை பிழைத்தனார். அடுத்தது சொன்னாங்க, கொடுமையிலும் கொடுமை. என்னாமைனா வறுமை. நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும். வறுமையை போல் ஒருவனை துன்பம் வாட்டும் என்றால் அது அதற்கே வறுமைக்கே உரியதாங்க. அவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அது எதனால வருதுங்கிறத அடுத்தது பக்கத்திலே சொல்லிட்டார். தொல்விடம்னாரு. நாம செய்து வைத்த பழமையான விடம் தான் இப்ப நமக்கு வறுமையா வருதுனார். விடம்னா விஷங்க, அதுல பிழைத்தும். அப்புறம் புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும். இன்னும் இது மட்டுமா இருக்கு? புல், அதாவது நல்லதே அல்லாது
உள்ளறிவை ஊட்டக்கூடிய பல்வேறு வகையான துறைகள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கு. அதெல்லாம் எதுலேயும் போய் மாட்டாமல் பிழைச்சி வெளியில் வரணும். இதெல்லாம் பிழைச்சா நமக்கு ஒரு உணர்வு வரும். என்ன உணர்வு வரும்? தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, இதெல்லாம் தாண்டி இறைவன் என்பவர் ஒருவர் இருக்கின்றார் என்ற அந்த உணர்வு நம் சித்தத்தில் உண்டாகும். அப்படி உண்டான மாத்திரத்தில் முடிவிலாது இருக்கக்கூடிய நம் சிவபெருமானை கருதி நின்றால் அதை கருத விடாம நமக்கு சில இடர்பாடுகள் ஏற்படுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6 கோடி மாயாசக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. சாமின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரு முதலும் முடிவும் இல்லாது இருக்கக்கூடிய சிவபெருமான் என்ற உணர்வை பெற்ற நிலையில நமக்கு 1 கோடி 2 கோடி இல்லைங்க, 6 கோடி மாயாசக்திகள் மயக்குமாம். அதெல்லாம் நமக்குரிய மாயைகள் புதுசு புதுசாக நமக்கு தொடங்கும். இதை சொல்லலாமா, அதை சொல்லலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அவன் அந்த சடங்கு சொல்கிறானே, இவன் இந்த சடங்கு சொல்கிறானே, எதை விடுறது, எதை பிடிக்கிறது அப்படின்னு தடுமாறும். இப்படி நாம் இங்கே தடுமாறிட்டு இருக்கிற நிலையில நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவோம் அப்படி தெரியுங்களா? சாமியா சாமி, சாமியே இல்லை, இவன் சாமி சாமின்னு அலையிறான் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்? ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பேறினர். நம்ம அஞ்செழுத்தை சொல்லி சொல்லி நாத்தழும்பு ஏற வேண்டும். அவன் இறைவன் இல்லை இல்லை என்று சொல்லியே நாத்தழும்பேறி போய் கிடப்பான். சரி, ஒரு வகையா அவனை சமாளிச்சு இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனை கெட்டியாக பிடிச்சிக்கணுங்கிற உணர்வு வந்த உடனே அடுத்தது ஒரு வலிமையான பாசக்கயிறு நம்மளை பற்றுங்க. அதுக்கு பேரு தான் சொந்தம், சுற்றம். இது அழகா சொல்லியிருப்பாங்க மணிவாசக பெருந்தகை. தொல் பசு குழாங்கள் அப்படின்னு சொல்லுவார். இந்த சொந்தம் என்ன பண்ணுமா? இப்பா நேற்று வரைக்கும் நல்லா தாண்டா இருந்த, இன்னைக்கு என்னடா திடீர்னு திருநீர் பூசிட்டு கண்டிகை பேசிட்டு எல்லாரும் எப்படி வாழறாங்க, அப்படி போல வாழ்ந்துட்டு நம்ம நல்லா செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சாலே போதும், இப்படிலாம் போய் பக்தியை வெளிக்காட்டணுமா அப்படின்னு சொல்லி நம்மளை எப்படி சொன்னா நம்ம இறங்கி வெளியில போவோமோ அப்படியெல்லாம் ஆணவம் செய்யுங்க. இது எல்லாமே செய்கிறது ஆணவம். ஊர்ல இருக்கிறவங்க பேசுறது, சொந்தத்தின் மூலமா வந்து பேசுறது, இதெல்லாம் ஆணவம் செய்கிற வேலைங்க. அப்ப நாம அவங்க சொந்தமா பார்க்க கூடாது. ஆணவ மலம் நம்ம அம்மா வடிவில் வந்து பேசுது, ஆணவ மலம் நம்ம அப்பா வடிவில் வந்து பேசுது, ஆணவ மலம் நம்ம புள்ள வடிவில் வந்து பேசுது, ஆணவ மலம் நம்ம அத்தை மாமாவை வந்து பேசுதுன்னு பார்க்கணும். அந்த அறிவு இருந்தால் அதுலேருந்து பொழைச்சிக்குவோம். இல்லைன்னா அப்புறம் இப்போ விட்டோன்னா இன்னும் எத்தனை கோடி பிறவியோ நீரும் கண்டியும் பெற்று பெருமான் திருவடிக்கு போறது. ஆனா என்னைக்கா இருந்தாலும் உங்களை அடிமை தொண்டு செய்ய வச்சு தன் திருவடி கீழ் வச்சு இன்பம் மயம் ஆக்காமல் விடவே மாட்டான். விடாகண்டன் நம் சிவபெருமான். நாமெல்லாம் கொடாகண்டன், மாட்டவே மாட்டோம் சீக்கிரமா. நீ எத்தனை பிறவிதான் போயிட்டே இரு, உன்னை பிடிச்சே திருவன்னு நம்மை தொடர்ந்து வந்து அருள் செய்யக்கூடியவன் சிவபெருமான். அப்ப அவங்க பதறினாங்க. அடுத்தது இதையும் தாண்டி அவங்களெல்லாம் ஒரு வகையை சமாளிச்சு அப்புறம் திருநீர் கண்டிகை அணிஞ்சு கோயில் பக்கம் போனோம்னா அங்கே நம்ம ஆணவமலை நிற்குங்க. எப்படி நிற்கும் அப்படின்னு நம்மளை கற்பனையில் பார்த்துக்க வேண்டியதான். ஆணவமலை எப்படி நிற்கணும் அது சொல்லும். விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். சாத்திரமா சொல்லுவான், இப்படிலாம் கண்டிகை போட்டுக்கூடாது, என்ன இப்படியெல்லாம் புதுசு பண்றீங்க, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் குற்றம், இதெல்லாம் நன்மை கிடையாது, உங்க குடும்பத்துக்கு அது வந்துடும் இது வந்துடும் அப்படின்னு சொல்லி சாத்திரம் காட்டிட்டு திரிவான். அப்படி பார்க்கறவனை பார்த்தா நீங்க அவனா பார்க்க கூடாது, அவன் மேல எந்த வெறுப்புமே வரக்கூடாது. நம்ம ஆணவம் அங்க நின்று எல்லா வேலையும் செய்யுது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அப்புறம் சமயவாதிகள் தம் தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். அடுத்தது அதை தாண்டி வந்தனா, எங்க சமயத்துல மட்டும்தாங்க இறைவன் இருக்கிறான், அவன் மட்டும்தான் அருள் செய்வான், மற்றது எல்லாம் அருளே செய்யாது, அது சாமியே கிடையாது அப்படின்னு எல்லாம் சுத்திட்டு இருப்பான். ஊர் ஊரா வீடு வீடா சுத்திட்டு இருப்பான். நம்மளுடைய சிறந்த அடியார், உயர்ந்த அடியார், உலகமெல்லாம் சைவத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற அடியார் இல்லத்திலேயே சமயம் பரப்ப வந்திருக்கிறாங்க.
உங்கள் சாமி உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே செய்யலை, நீங்கள் இவ்வளோ துன்பப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த அடியாருடைய கணவனாரும் அழகாக கேட்டுக்கிட்டே இருந்தாராம் எல்லாத்தையும். அதனால் எங்களுடைய மதத்துக்கு நீங்கள் மாறிடுங்க, மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் உடனே எங்கள் இறைவன் தருவார், உடனே தந்து விடுவார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். உடனே இங்கே நம்ம அடியாரின் கணவனார் சொன்னாங்களாம், அப்படியா, சரி, எங்கள் சாமி இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செய்யலை, எனக்கு ஒருத்த கால் கிடையாது, அதனால் இந்த காலினை உங்கள் சாமி உடனே தரும்னா நான் மதம் மாறி வந்துடுறேன்னாராம். அடிச்சு பிடிச்சிட்டு ஓடிட்டாங்களாம். இவ்வளவு முட்டாள்தனமாக மதத்தை பரப்புறவங்கெல்லாம் இருக்கிறாங்கங்க. எவ்வளவு கேவலமான சிந்தனை. நம்ம சைவ சித்தாந்தத்தை பாருங்க, ஒவ்வொன்றும் அறிவுபூர்வமான ஒன்று, எங்கேயுமே பிழை இருக்காதுங்க. இப்படித்தான், இதுதான் கணக்கு, இதுதான் விதிமுறை. ஒவ்வொரு எண்ணமும் கூட நாம் செய்த வினைக்கு தக்கவாறு தான் இறைவன் நமக்கு நினைப்பித்து நமக்கு அதை செய்ய வைக்கின்றான் என்பது வரைக்கும் தெளிவா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை செஞ்சிருவாங்க, இதை செஞ்சிருவாங்க, இப்படிலாம் போறதுல பயனே கிடையாதுங்க. அப்போ இவங்கள்ட்ட இருந்து முதல்ல பிழைக்கணும். இப்படிலாம் பிழைச்சி வந்தோம்னா ஒவ்வொன்றா பிழைச்சி வந்தாச்சு. வந்துட்ட பிறகு ஒரு வாறு இறைவன் திருக்கோயிலுக்கு நாள்தோறும் போகக்கூடிய பெரும்பேற்றினை சாமி கொடுத்தார், திருத்தொண்டினை செய்யக்கூடிய பெரும்பேற்றினை கொடுத்தார். கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆர்வம் உள்ள இருக்கணுங்க, பெருமான் மீது ஆறா காதல் ஏற்பட வேண்டும். அப்படியே கசிந்து உருகி அகம் குழைந்து மெய் சிலிர்த்து பெருமான் மட்டுமே என்பது பசுமரத்து ஆணை போல் உள்ளத்தின் கண் பதிந்து மற்ற ஓர் தெய்வம் கனவிலும் நினையாது வாழ்ந்து இப்படி வருகின்ற நிலையில் நமக்கு இறைவன் குருநாதனாக வருவார். வந்து நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதல்ல நமசிவாய மந்திரத்தை நமக்கு காதில் ஓதி அருள் செய்வாருங்க. இப்போ நாம் இந்த அளவுக்கு வந்துட்டோம், உலகில பார்க்கும்போது நாம் உயர்ந்த நிலையில தான் இருக்கிறோம். அப்படி நாம் நமசிவாய மந்திரத்தை பெற்றாச்சு, நமசிவாய மந்திரத்தை நாம் உச்சரித்து கொண்டிருக்கின்றோம். இதுவே போதும்னு அந்த உயிர் நினைத்து விடக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, இந்த பக்குவம் அடைந்த உயிருக்கு இவ்வளோ தூரம் எல்லாத்திலையும் பிழைத்து, இறைவனுடைய திருவருளால் தாங்க அதையும் நடைபெறுது. இவ்வளவு தூரம் எல்லாத்திலும் பிழைத்து 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 வந்து பக்குவம் அடைந்த உயிருக்கு சாமி முதல்ல நகரத்தை முதலாக உடைய அஞ்செழுத்தாகிய நமசிவாய மந்திரத்தை சொல்லுவாங்க. எனக்கு போதும், நமசிவாய மந்திரமே போதும் என்று நீங்கள் அதை மட்டுமே கணித்து கொண்டு இருந்தால் நீங்க சரியை என்ற தொண்டிலேயே நின்று கொண்டு இருக்க வேண்டுதான். அதுக்கு மேல கிரியை என்ற தொண்டுக்கு சிவ வழிபாடை தாங்கள் ஆன்மநாதனை பூசை செய்யும் பெரும்பாக்கியம் உங்களுக்கு கிட்டாமலே போயிடும். அதனாலதான் இங்க மனவாசகம் கடந்தார் சொல்றாங்க, நம் முதலா ஓதில் அருள் நாடாது. நமசிவாய மந்திரத்தை உச்சரித்து கொண்டு அது மட்டுமே போதும் என்று நினைத்து கொண்டிருந்தால் திருவருள் நமக்கு கிடைக்காது. அப்ப அது சொல்றதே வீணா அப்படின்னா, இல்லை, அதை அன்போடு சொல்லினாய், அதை அன்போடு நீங்கள் சொல்லி கொண்டு வந்தால் சீயை முதலாக வைத்து, சிம் முதலான சி என்ற அந்த எழுத்தை முதலாக வைத்து ஓதுகின்ற மந்திரம் நமக்கு கிடைப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கும். அப்போ நமசிவாய மந்திரம் சொல்லும் பொழுது திருவருள் நம்மை நாடி வராது. ஆனால் அதை அன்போடு சொல்ல 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 இரண்டாவது மந்திரத்தை நமக்கு குருநாதராக இறைவன் வந்து கொடுத்து அருளுவார். அதுதான் சிம் முதலா எழுத்து என்று, சிகரத்தை முதலாக வைத்த எழுத்து. அங்க நமசிவாய பார்த்தீங்கன்னா ந என்ற எழுத்து இருக்குங்க. அது மறைப்பாற்றலை கொடுங்க. நான் என்றாலே நம்ம ஏற்கனவே சிந்தனை பண்ணியிருக்கோம், அது திரோதானம் மறைப்பாற்றல்னு சொல்லிட்டு. இதை முதலாம் வச்சு ஓதும் போது என்ன கிடைக்கும்னா, இம்மைக்கு தேவையான எல்லா பொருள் செலவும் கிடைச்சிட்டு இருக்கும்.
உலகத்திற்கு அப்படியே ஜம்முன்னு வாழலாம். நமசிவாய மந்திரம் சொன்னீங்கன்னா உலகில் நல்ல நிறைவாக வாழ்ந்துட்டு இருக்கலாம். அருள் உங்களை நாடி வரும்னா வராதுங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். இந்த சிவாய நம மந்திரம் என்பதை பெறுவதற்கு அந்த நமசிவாய மந்திரம் துணையாக நின்று கொண்டிருக்கும். நீங்க எவ்வளவு அன்போடு உண்மையோடு உண்மை நிலையோடு வழிபாடு செய்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு இரண்டாவது மந்திரம் கிடைக்குங்க. இல்லைங்க, நான் நமசிவாய மந்திரம் வாங்கியே 10 வருஷம் ஆகுது, இன்னும் எனக்கு அடுத்த தீக்கை வாங்கிக்கணுங்கிற ஒரு உணர்வு வரல அப்படின்னா திருவருள் கை கூடலன்னு அர்த்தங்க. அப்போ அந்த சிகரத்தை முதலாக உடைய, ஏன் சி என்றாலே சிவத்தை முதலாக வைத்த மந்திரம், நாமும் பின்னாடி போயிடுங்க. சிவம் முன்னாடி நிற்கும், அருள் சக்தி முன்னாடி நிற்கும், அருள் சக்தி பக்கத்திலேயே உயிர் நிற்குங்க. அந்த உயிருக்கு அந்த பக்கமா நகரம் என்ற மறைப்பாட்டாலும் மகரம் என்ற மலமும் பின்னாடி போய் நிற்குங்க. இப்படி நிற்கும் பொழுது இப்படி ஒரு உயிர், பக்குவமடைந்த உயிர் அதை உச்சரித்தால் திருவருள் உடனடியாக நம்மை நாடி வரும். அருள் வந்தா பொருள் பின்னாடியே வந்து நிக்கணுங்க. இதுதான் இங்க சூக்குமம். சிலர்லாம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம், அருமையான மந்திரங்க, 5 எழுத்து மந்திரம்தான், அது மட்டுமே போதும் என்று நின்று ஏமாந்து விடக்கூடாது. அருமையான ஒரு பிறவி இப்பிறவி. உண்மையாகவே சிவத்தை சிந்திக்கக்கூடிய உயர்ந்த பிறவியில் நாம் பிறந்திருக்கிறோம். நமக்கு நல் பிறவி கொடுத்து இருக்கின்றார். போற்றி பக்ரோடை படிச்சு பார்த்தா தாங்க தெரியும். நல்ல பிறவியை கொடுத்திருக்கின்றாராம். சிவத்தை யாரெல்லாம் நினைந்து நீரும் கண்டிகையும் அணிந்து மெய்த்தொண்ட கூட்டத்தோடு மெய்த்தொண்டரோடு கூடி தொண்டினை செய்கிறார்களோ அவர் அந்த பிறவி தாங்க நல் பிறவி என்று போற்றி பக்ரோடை சொல்கின்றது. ஆக உயிர் சி என்ற அந்த எழுத்தை முதலாக வைத்து சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்தால் திருவருள் கூடி வந்துவிடும். திருவருள் வந்தால், அருள் வந்தால் பொருள் பின்னாடியே வரணுங்க, கூடவே வரணும், பின்னாடியில கூடவே வரும். அதனால தீக்கை பெற்று பக்குவமடைந்த உயிரா இருக்கக்கூடிய நாம என்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்றால், சிவாய நம சிவாய நம சிவாய நம என்ற திரு 5 ஓத வேண்டும் என்பதே மணவாசகம் கடந்தாரின் கட்டளையாக இருக்கின்றது, அருளாக இருக்கின்றது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க இப்பத்தான் மெல்ல முதல் தீக்கை வாங்கி குருநாதர் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி இருக்கிறாரு. அப்ப அதை சொல்லாம மணியை உருட்டும் போது சிவாய நம மந்திரத்தை நாங்க சொல்லிடலாமா அப்படின்னு எல்லாம் உடனே அங்க மாறிடக்கூடாதுங்க. குருநாதர் என்ன மந்திரம் கொடுத்தாரோ அந்த மந்திரத்தினை சொல்லித்தான் கண்டிகையை உருட்டி ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அந்த எழுத்துக்களை சொல்லி சொல்லி நாம் உண்மை விளக்கத்தில் கண்டது போல நா என்றால் திருவடி, மா என்றால் திருவயிறு, சி என்றால் திருத்தோள், வா என்றால் திருமுகம், யா என்பது திருமுடி என்று கண்டு கணித்து கொண்டே இருக்க வேண்டும் நமசிவாய மந்திரம் பெற்றவர்கள். அவ்வாறு கணித்து வருகின்ற நிலையில் உண்மை அன்பும் அந்த ஆர்வமும், எப்படி பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி, அந்த விருப்பம் தாங்க இங்க வேணும். விருப்பத்தோடு நீங்கள் செய்வீர்கள் என்றால் நமசிவாய மந்திரம் பெற்ற 12 மாதங்களுக்குள் உங்களுக்கு சிவாய நம என்ற மந்திரத்தை குருநாதர் வந்து அருள் செய்தே தீர்வார். அதனால தீக்கையில் ஞானாசிரியர் நமக்கு கொடுத்த மந்திரத்தை தான் முறைப்படி நாம் கணிக்க வேண்டும். அவ்வாறு கணித்து நீங்க அன்போடு செய்தீர்கள் என்றால் சிவாய நம மந்திரம் விரைவாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அப்படிப்பட்ட சிவாய நம மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுதுதான் திருவருள் உங்களை நாடி வரும் என்பதை ஆணித்தரமாக நமக்கு இந்த செய்யுளை கொண்டு மணவாசகம் கடந்தார் அருளி செஞ்சிருக்கிறாங்க. அதனால் சிவாய நமவென பெற்றேன், நானேயோ தவம் செய்தேன்,
சிவாய நமவென பெற்றேன். அருளாளருங்க, சிவாய நம என்பதை பெற வேண்டும். பெறணும்னா என்ன பண்ணும்? நமசிவாய மந்திரத்தை ஒழுங்கா சொல்லணும். ஒழுங்கா சொல்லி பெருமான் மீது விருப்பம் கொண்டு திருத்தொண்டினை செய்து வந்தால் சிவாய நம என்ற மந்திரத்தை பெற்று திருவருளோடு கூடலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.